இதில் மிக முக்கியமாக நம்ம கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சிபிஐங்கிறது என்னதாங்க அப்படின்னு மக்கள் கேட்குற ஒரு கேள்வி இருக்குது தெரியுமா? எப்போ நீங்கள் வந்து எஸ்ஐடி போடுறீங்க, எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று போடுறீங்க, அப்புறம் சிபிசிஐடின்னு ஒன்று மாற்றுறீங்க. அது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு காவல்துறையின் ஒரு சிறப்பு அங்கம், ஒரு புலனாய்வு அங்கம். அதுகிட்ட திடீர்னு கொடுக்குறீங்க. அப்புறம் சிபிஐன்னு கொடுக்குறீங்க. அது யாருன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன். எதுக்கு வேணா நீங்க அனுப்புங்க ஐயா. ஏதோ பேர் சொல்றீங்க, ஏபிசிடிங்கிறீங்க, எஸ்ஐடிங்கிறீங்க, சிபிசிஐ எல்லாம் பண்ணுங்க. நியாயம் கிடைக்குமாங்கிறதா மக்கள் கேட்கிற கேள்வி. இந்த நிலையில தான் திரு விஜய் அவர்கள் வந்து நீதி வெல்லும் சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பக்கத்துல பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு ட்வீட்டை ஒன்று போடுறாரு. நீதி வென்றா நல்ல விஷயம் தான். அது வந்து தாவேக தரப்புக்கும் இல்லாம அரசின் சார்பும் இல்லாம நியாயம் என்ன, அதை வந்துட்டு இந்த சிபிஐ வழக்கின் இந்த விசாரணையில் வருமா, எந்தெந்த தவறுகள்லாம் வந்து தாவேக தரப்புக்கு அவங்க மேலே தவறே இல்லை, 100% க்ளீன் சிட்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அவங்க மேலே இருக்கிற தவறுகளையும் சுட்டி காட்டணும். தமிழக அரசு வந்து எங்க செயல் இழந்து போயிருக்குது, அவங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் எப்படி செயலிழந்து போயிருக்காங்க, எதனால வந்து அந்த இடத்துல அவ்வளோ பேர் போலீஸை போடலை, ஏன் அந்த இடத்த கொடுத்தீங்க, இது போன்ற விஷயங்களையும் சிபிஐ கேட்கணும். இரு தரப்புக்கும் சமமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதுக்கு ஒரு நியாயத்தை மட்டும் கொடுத்துட்டு நீங்க வந்து அரசியலா அடுத்த கட்டத்துக்கு எங்க போகணும், அடுத்த கட்சிகள் அவங்களுடைய இதை பண்ணணும். ஒவ்வொரு கட்சியும் இப்போ இதில் பாதிக்கப்பட்டிருக்குது. நம்ம முதல்வர் போவார் ரோட் ஷோ, மற்ற கட்சிகள் கிடைக்குமா? இப்போ ரோட் ஷோ கிடைக்காது. நல்ல எல்லாருக்கும் இதில் பாதிப்பு இருக்குது. அப்போ மற்ற கட்சிகளும் இதில் வந்து உள்ள வந்து செயல்படுறதுங்கிறது நல்ல விஷயம்.